ஹலோ ஆல் 30 பிளான்ட் ஃபுட்ஸ் பர் வீக் அப்படிங்கிற சேலஞ்ச் பத்தி நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏற்கனவே நிறைய காய்கறிகள் சாப்பிடுறோமே, இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படிங்கறத விட எத்தனை வகையான தாவரங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல 30 பிளான்ட் ஃபுட்ஸ் பர் வீக் சேலஞ்ச்னா என்ன, அதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன, இந்த 30 பிளான் ஃபுட்ஸ் பர் வீக் சேலஞ்ச எப்படி ஸ்டார்ட் பண்றது பார்க்கலாம். நம்மளுடைய குடல்ல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு. சிலது நமக்கு ஆரோக்கியத்தை தருது, சிலது நமக்கு கெடுதல் செய்யுது. இந்த நுண்ணுயிர்களை தான் நம்ம மைக்ரோபயோம்னு சொல்றோம். வாரத்துக்கு 30 வகையான தாவர உணவுகளை எடுத்துக்கிறவங்களுடைய கட் மைக்ரோபயோம் அதிக அளவுலையும் அதே சமயத்துல ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கு. இந்த கட் மைக்ரோபயோம் ஹெல்த்தியா இருந்தா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் தருதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம உடலுக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. நம்ம சாப்பிடுற உணவு நல்ல செரிமானம் ஆகி நல்ல அப்சார்ப்ஷனும் நடக்குது. நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்லாம் குறைக்குது. அடுத்து நம்மளோட மூளை ஆரோக்கியம் மற்றும் மன உறுதியை மேம்படுத்துது. வாரத்துக்கு 30 தாவர உணவு அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, அது அவசியம்தான். 30 வெவ்வேறு தாவரங்கள்ல காணப்படுற ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து, விட்டமின், தாது, கொழுப்பு மற்றும் புரதம் போன்ற தனித்துவமான ஊட்டச்சத்துக்களை பெறுவதே இதன் நோக்கம். நம்ம விதவிதமான பிளான்ட் ஃபுட்ஸ் சாப்பிடும்போது நமக்கு பல வகையான நார்ச்சத்தும் கிடைக்குது. 3 வகையான நார்ச்சத்து இருக்கு. 30 வகையான தாவர உணவை எடுக்கும்போது 3 வகையான நார்ச்சத்தும் நமக்கு கிடைக்குது. இனுலின் அப்படிங்கிற ஒரு நார்ச்சத்து பூண்டு, வெங்காயம் இந்த உணவுகள்ல இருக்கு. இந்த நார்ச்சத்து குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாகுது. அடுத்தது சாலிபிள் ஃபைபர், அதாவது கரையும் நார்ச்சத்து. பீன்ஸ், ஆரஞ்சு, ஆப்பிள் இதுல எல்லாம் இருக்கிற இந்த நார்ச்சத்து நம்மளோட ரத்த சர்க்கரை, கொழுப்பு இத குறைக்கிறதுக்கு உதவுது. மூணாவதா கரையாத நார்ச்சத்து, அதாவது இன்சாலிபிள் ஃபைபர், பழங்களோட தோல், ஹோல் வீட், நட்ஸ் இதெல்லாம் நம்மளுடைய பவல் மூமெண்ட்டுக்கு ரொம்ப உதவுது. 30 தாவரங்கள்ங்கிறது எதெல்லாம் கணக்குல வரும்? இந்த 30 தாவர வகைகள்ல 5 பிரிவு இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், கீரைகள். இரண்டாவது முழு தானிய வகைகள். மூணாவது பருப்பு வகைகள். நாலாவது கொட்டை மற்றும் விதைகள். அஞ்சாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற மசாலா பொருட்கள், அதாவது இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை, கருவேப்பிலை இந்த மாதிரி உணவு வகைகள். ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு வகையான சத்தை கொடுக்குது. அதனால தான் ரெயின்போ மாதிரி கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்றோம். சரி, இந்த சேலஞ்சை நம்ம எப்படி தொடங்குறது? நம்ம உணவு முறையில சின்ன சின்ன மாற்றங்களை செய்யணும். முதல்ல ஒரு வீக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணணும். வாரத்துல ஒரு நாளை இதற்காகவே ஒதுக்கி மார்க்கெட்ல போய் பல வகையான காய்கறிகளை வாங்குங்க. முக்கியமா சீசனல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்குங்க. இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்ல புது வகையான ரெசிபிகளையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க சாப்பிடுற சிப்ஸ், கேக், சமோசா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு பதிலா நட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. பீன்ஸ், கேரட், சில வகையான பயிறு பிளான்ச் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துல அப்பப்ப நீங்க சமையலுக்கு எடுத்து அதை உபயோகப்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு, சப்போஸ் நீங்க கொண்டக்கடலைய ஊற வச்சு வேக வச்சு ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா டெய்லி காலையில நம்ம சமைக்கும் போது கொஞ்சமா கொண்டக்கடலை எடுத்து வெளியில வச்சிடலாம். அதை நம்ம டெய்லி யூஸ் பண்ற காய்கறிகளோடையோ இல்ல வெரைட்டி ரைஸ் கூடயோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண பார்க்கலாம். ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸையும் நீங்க அதிகமா எடுத்துக்கோங்க. ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்ன்னு சொல்லும்போது தயிர், மோர், நம்ம யூஸ் பண்ற இட்லி மாவு, தோசை மாவு, ஆப்ப மாவு இந்த உணவுகள் குடல் ஆரோக்கியத்திற்கு
ரொம்ப நல்லது. ஒவ்வொரு உணவு வேளையிலையும் விதவிதமான காய்கறிகளை எடுத்துக்கோங்க. எப்படி ஒவ்வொரு உணவு வேளையிலையும் நம்ம விதவிதமான காய்கறியை எடுத்துக்கிறது, அதுக்கு கட் பண்ணணும், சமைக்கணும், நேரம் ஆகாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி சாம்பார் இல்ல தோசை சாம்பார் அப்படின்னு எடுத்துக்கும் போது, இந்த சாம்பார்ல நான் சொன்ன மாதிரி ஃப்ரீஸ் பண்ண வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், பயிர் வகைகள் இதெல்லாம் முன்னாடியே வேக வச்சு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது நமக்கு ஒரு வேளையிலேயே பல வகையான காய்கறிகள் கிடைக்கும். நம்ம 30 வகையான தாவரங்களை எடுத்துக்கிறோமா அப்படின்னு எப்படி மானிட்டர் பண்ணுது அப்படின்னா, உங்க ஃப்ரிட்ஜ்ல ஒரு சின்னதா ஒரு பேப்பரை ஒட்டி வச்சுக்கோங்க. அதுல அன்னன்னைக்கு என்னென்ன காய்கறிகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேக்அவே என்னன்னா, நீங்களும் இந்த 30 பிளான் ஃபுட்ஸ் பெர் வீக் சேலஞ்ச எடுத்துக்கணுமா? அப்பன்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த சேலஞ்ச எப்படி ஸ்டார்ட் பண்றது? முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணணும்? அத ஃபுல்லா எப்படி நம்ம கன்டின்யூ பண்றது? ஒரு வாரம் முடிஞ்சோனே இந்த 30 பிளான் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டோமா? அப்படிங்கிறத எப்படி செக் பண்றது? இந்த சேலஞ்ச ஃபாலோ பண்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் தரேன். கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க.